எஸ் அப்பா அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது அவங்க இறந்து. லைஃப்ல வந்து எவ்வளோ கஷ்டம் லைஃப்ல அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு, ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்காம அவர் மட்டுமே தாங்கின ஒரு சோல் ஆக்சுவலா. நிறைய பேருக்கு வந்து அப்பாவோட அருமை வந்து அப்ப தெரியாது, அவங்க இல்லாதப்ப தெரியும், இல்லைன்னா அவங்க அப்பா ஆனாதான் தெரியும். இப்ப நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இருக்கு, அந்த காசு எங்க இருந்து வரும், அந்த காசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு. ஒரு தீபாவளிக்கு நீங்க நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன். எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கிட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று கம்மியா வாங்கிப்பாரு. இப்போ அதே தான் நானும் பண்றேன். ஸோ இவ்வளோ கஷ்டம் வருது. எங்க அப்பா வந்து ஒரு ஜென்ரலா சும்மா ஒரு லாரி கிளீனரா ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியரை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கிளீனரா இருந்தவர் லாரி டிரைவர் ஆனார், டிரைவர் ஆகி பஸ் டிரைவர் ஆனார், பஸ் டிரைவர்லேருந்து ஜீப் டிரைவர் ஆனார், அப்புறம் கலெக்டருக்கு வண்டி ஓட்டினாரு. ஸோ இப்படி இருந்து வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஹெல்த் இஷ்யூஸ், லிவர் சிரோசிஸ் வந்துச்சு அவருக்கு ஆக்சுவலி. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு 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 மாதம் வந்து சரி ஒரு மாதம் ஒரு வருஷம் வந்து பெட்டில் படுத்து படுக்கையாக தான் இருந்தாங்க. இந்த டைம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. என்னோட படம் எனக்கு தெரிஞ்சு 2019 என்னோட பெட்டர் மேக்ஸ் படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் பார்க்கல, ட்ரெய்லர் மட்டும் பார்த்தாரு. நான் ஐசியூவில் கொண்டு போய் காமிச்சு நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு. அது மட்டும்தான் அவர் வந்து இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை